அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் வருடத்துல இந்த ஜூலை மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 10வது ராசி மகரம். மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல நம்ம கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகத்துடைய கன்ஜக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அடுத்தது 8ஆம் இடத்துல கேது. கரெக்டா ஜூலை 4ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுறாரு. ஜூலை 7ஆம் தேதி புதன் பகவான் வக்ரத்துல பயிற்சியாகி நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனோட போய் கன்ஜக்ஷன் ஆகிறாரு. ஜூலை 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோட கன்ஜக்ஷன் ஆகி பவர்ஃபுல்லான சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்றாரு. அடுத்தது ஜூலை 23ஆம் தேதி வக்ரத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான், அதாவது நம்முடைய ராசிநாதன் வக்ரம் ஆகிறாரு. சோ இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான கிரக நிலை. இப்ப இந்த ஜூலை மாத ராசி பலனை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கு நான் பாக்குறது என்னன்னா, உடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல தைரியம் இருக்கு, தனியா எல்லாத்தையும் நல்லா சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்கு, சுய முயற்சி இருக்கு, தனியா போராடி வெற்றி அடைகிற அந்த ஒரு குணம் இந்த மாதத்துல உங்களுக்கு பவர்ஃபுல்லா கிடைக்குது. உடைய யாருடைய உதவியும் இல்லாம உடைய சுய முயற்சியாலேயே உங்களால மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அது வந்து நான் உங்களுக்கு ஒரு பெஸ்டா பாக்குறேன். ஆனா 2ஆம் இடத்துல ராகு, அதிக வாக்குவாதம், குடும்பத்துல மன கசப்பு, மன வருத்தம், பேச்சால ஒரு சில சங்கட்டங்கள், பேச்சுல ஒரு நிதானம் இல்லாத ஒரு அமைப்பு, என்ன பேசுறோன்னு தெரியாம புரியாம டக்குன்னு பேசிடுறது, மனசுல தோன்றது அப்படியே பேசிடுறது, இதெல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய வாய் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே. சோ பேச்சுல ஒரு நிதானம், பொறுமை இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதத்துல நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேஃப்னு அர்த்தம். ஏன்னா வார்த்தைகளால ஒரு சில வருத்தங்கள் வந்து சேர வாய்ப்புகள் உண்டு. எனவே பேசுற வார்த்தைகளை யோசிச்சு பொறுமையா பேசுங்க, நிதானமா பேசுங்க. சோ அதுதான் நான் உங்களுக்கு மெயினா சொல்றது. அடுத்தது வந்து 5ஆம் இடத்துல செவ்வாய். செவ்வாய் வந்து நமக்கு வந்து ஒரு வகையில யோக கிரகம் தான். 4th house lord plus 11th house lord. அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது. பொதுவா பாவ கிரகம் 5ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய ஆதிபத்திய ரீதியா நம்ம பார்க்கும்போது ஆதிபத்திய ரீதியா அது 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாகியத்தை முயற்சி பண்றீங்கன்னா சுப செய்தி உண்டு, ட்ரை பண்ணலாம். ஒரு சில மருத்துவ செலவு உண்டு, அந்த மருத்துவ செலவுகளோட சுப செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வருத்தம், கவலை எல்லாம் வந்து நீங்கும், கொஞ்சம் கோப உணர்வு வந்து நீங்கும். பட் அது மேனேஜபிள் தான், எதுவும் பெருசா ப்ராப்ளமேட்டிக்கா இல்ல. ஆனா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி கேதுவோட போய் கன்ஜக்ஷன் ஆகுறாரு. அது நான் ஒரு குறைய பாக்குறேன். எனவே தேவையில்லாத வாக்குவாதத்தை பிள்ளைகளோட குறைச்சுக்கோங்க. பிள்ளைகளோட ஒரு சில மனக்கசப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய உதவி இல்ல, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி ஏமாற்றம், ஒரு வருத்தம், ஒரு கவலை, இதெல்லாம் மேலோட்டமா இருக்கு. அதை பெருசா நீங்க வந்து வெளிப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. முக்கியமா இந்த மாதத்துல பிள்ளைகளோட கருத்து போராட்டம் வராம பாத்துக்கோங்க. அதுதான் பெரிய டாஸ்கா இருக்கு. பேச்சால ஒரு சில சங்கட்டங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இருக்கணும். அதே போல பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப மாற்றம், சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் அதுக்கு ஃபேவரா இல்ல, தள்ளி போடுறது நல்லது. பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம், ஒரு காது குத்து, அதர்வைஸ் அவங்களுக்கு என்ன சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இப்போதைக்கு செய்ய வேண்டாம். இந்த மாதம் அதுக்கு ஃபேவரா இல்ல, தள்ளி போடுங்க. அடுத்தது வந்து நம்ம பாக்குறது புத்திர பாகியத்துக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. மருத்துவ செலவுகளோட, மருத்துவ ஆலோசனைகளோட கொஞ்சம் தாமதமா சுப செய்தி இந்த மாதத்தோட கடைசியில கிடைக்க வாய்ப்பு அதிகம். சோ ட்ரை பண்ணலாம். அடுத்த பூர்வீகம், பூர்வீக சொத்து, இது ரீதியா ஒரு சில செலவு உண்டு, பிரச்சனை உண்டு. இந்த மாதத்துல பூர்வீக சொத்து, பூர்வீக ரீதியா எந்த குழப்பத்திலையும் இறங்காம இருக்கிறது நல்லது. பிரச்சனை வீடு தேடி வரும், அதுல கொஞ்சம் நீங்க நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது காதல் உறவுக்கும் இந்த மாதம் வந்து அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. காதல் உறவுலையும் ஒரு ஏமாற்றம், ஒரு விரக்தி, ஒரு எரிச்சல், ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, தெளிவா முடிவு எடுக்க முடியாது. எனவே இந்த மாதம் காதல் வாழ்க்கையில ஒரு மாதிரி மன வருத்தத்தை தான் கொடுக்குது. சோ இந்த மாதத்துல காதல் வாழ்க்கையிலும் கவனமா இருக்கணும். அடுத்து தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், இது நமக்கு ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து 10ஆம் அதிபதி நமக்கு வந்து சுக்கிரன், அவர் வந்து கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அடுத்தது நீச்சத்தை நோக்கி பயணிக்க போறாரு. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் ஃபேவரா சொல்ல முடியல. தொழில், உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எதுவும் சாதகமா தென்படுற மாதிரி இல்ல. ஏன்னா அஷ்டமத்துல சுக்கிரன் போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு, கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறது இன்னொரு குற்றம். எனவே வேலையில சுமை அதிகம். நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க, ஒரு பணியில இருக்கீங்கன்னா அதுல சுமை அதிகம். சக ஊழியர்களோட ஒத்து போகாது.
ஒரு மாதிரி மனக்கசப்பு, மேல அதிகாரிகளால ஒரு சில தொந்தரவு, மேல அதிகாரிகளோட ஒரு சில வருத்தம், குறிப்பா உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட உங்களுடைய சக ஊழியர்கள் கூட நிறைய மனஸ்தாபங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல வேலை பார்க்குற இடத்துல சகிப்புத்தன்மை தேவை, உங்களுடைய வேலைகள்ல ஒரு நிதானம் தேவை, உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு நிதானம் தேவை. ஜாப் ரீதியா எதுவும் பெருசா ஃபேவரா இல்லை. இந்த மாதத்துல ப்ரமோஷன் கிடையாது. இருக்கிற வேலையை அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தா நகர்த்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்ன்னு நான் சொல்றேன். வேலையை புதிய மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதத்துல அது பண்ணக்கூடாது. வேலை ரீதியா, உத்தியோக ரீதியா புதிய மாற்றம், இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அதெல்லாம் இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது பிசினஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்க. இப்போதைக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட தன்மையா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தைகளை ஒரு நிதானமா செயல்படுங்க. ஸோ பிசினஸ்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகு, ஒரு மாதிரி குடும்ப கஷ்டம், பொருளாதார நெருக்கடி ஆல்ரெடி இருக்கு, வெளில சொல்ல முடியல. 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாய், அவர் இந்த மாதத்துல ஓரளவுக்கு ஸ்டேபிளா உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்துல இருக்காரு. எனவே வரவு இருக்கு, உடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கைக்கு கிடைச்சிரும். பட் அது பத்துமா அப்படின்னா பத்தாது. கண்ணா பின்னான்னு செலவு காத்துக்கிட்டு இருக்கு, வரப்போனா அப்படியே கரைஞ்சிரும். ஸோ பிளான் பண்ணி உங்களோட பொருளாதாரத்தை நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கைக்கு இது சாதகமா இருக்கா அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில செய்யலாம், சாதகமா இருக்கு. ஏன்னா குரு 7ஆம் இடத்துல தனித்திருப்பாரு, அப்புறம் சூரியனோட இணைகிறாரு, பவர்ஃபுல்லான சிவராஜ யோகம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைச்சிடும், திருமண முயற்சிகளை பண்ணலாம். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்லாம் கிடைக்கும். ஆனா அது ரொம்ப சூப்பர் டூப்பா இருக்குன்னு சொல்ல முடியல. வாழ்க்கை துணையால செலவு அதிகம், நிறைய விரைய செலவு வாழ்க்கை துணையால உண்டு. பட் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிடும், அதுல எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா அஷ்டமத்துல கேது, 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல உச்சம். எனவே வாழ்க்கை துணையால மருத்துவ செலவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா குழப்பமா பிரச்சனையே இல்லை. பேச்சுல நிதானம் இருந்துச்சுன்னா மன வாழ்க்கையும் ஸ்மூத்தா நகர்ந்துரும். அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான், பெருசா குறையா இல்லை. அதே போல இந்த மாதத்துல வந்து நம்ம பாக்குறது சூரியன் புதன் நினைவு 6th ஹவுஸ்ல இருக்கு, அது ஓரளவுக்கு பரவாயில்ல. கல்வி ரீதியா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல, பட் ஓகே, மேனேஜ் பண்றீங்க, தெளிவா பிளான் பண்றீங்க, பிளான் பண்ண மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஸோ அதுக்கெல்லாம் இது ஃபேவரா இருக்கு. கல்வி ரீதியா எதுவும் பெரிய தொய்வு நிலைகள் இல்லை, மேனேஜபிளா தான் இருக்கு, பெரிய தடைகள் எதுவும் இல்லை. நினைச்ச மாதிரி கல்வியை தொடர்ந்து நம்ம படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் கிடைக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த நேரத்தில் நல்ல ஒரு வெற்றிகளை நம்மளால சம்பாதிக்க முடியும். ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில நல்ல மேன்மை உண்டு. சிவராஜ யோகம், நல்ல அங்கீகாரம், உங்களுடைய எஃபோர்ட்டுக்கான ஒரு பாராட்டுதல், இதெல்லாம் பிரமாதமா கொடுத்துரும். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, சுப செய்தி உறுதியா உண்டு. கல்வியில பெருசா தடை அமைப்பு எதுவும் இல்லை. அடுத்தது நம்ம பாக்குறது நம்முடைய தேக ஆரோக்கியம். மெயினா நம்ம சொல்றது தேக ஆரோக்கியத்துல தான் நீங்க இந்த மாதத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். காரணம் என்னன்னா அஷ்டமத்துல கேது, செவ்வாய் 5ஆம் இடத்துல, சூரியன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல, பிறகு 7ஆம் இடத்துல. வயிறு சம்பந்தமான உபத்திரத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகம். செரிமான கோளாறு, சாப்பிட்றது செரிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி கழிவு நீக்க உறுப்புகள்ல பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க. விஷ ஜந்துக்களால ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும். வீட்டுல அதிகமா எலி இருக்கிறது, வீட்டுல வந்து விஷ ஜந்துக்கள், பாம்புடைய நடமாட்டம் இருக்கிறது, விஷ பூச்சிகளுடைய நடமாட்டம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஸோ அடிக்கடி வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. மேலும் இந்த மாதத்துல கோபத்தை குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமை, நிதானத்தை கடைபிடித்து செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஓவர் டென்ஷனை இந்த மாதத்துல குறைச்சாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதே போல ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து பின் வாங்காதீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ல பயணிச்சுட்டே இருங்க. ஏன்னா இந்த மாதத்துல நிலையான சிந்தனை இருக்காது, நிலையான புத்தி இருக்காது. இப்போ ஒரு சிந்தனை, இப்போ ஒரு பதில் சொல்லும், அதே வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் மாத்தி சொல்லும். எனவே 3ல சனி இருக்கிறது ஒரு வகையில பலம் அப்படின்னாலும் தைரியத்தை கொடுக்கும், பட் சிந்தனையில மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஒரே நிலையான சிந்தனை இருக்காது. அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா தொடர்ச்சியாக அதில் பயணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல இந்த மாதத்துல உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயம் போயிட்டு வருது, இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மேலும் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம், யோகா, உணவு முறைகள்ல ஒரு கட்டுப்பாடு, இதெல்லாம் நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓவராலா இந்த ஜூலை மாதம் மகர ராசிக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மாதமா தான் இருக்கு. உங்க வார்த்தைகள்ல மட்டும் நீங்க நிதானமா இருந்தா இந்த மாதம் வந்து சூப்பர் பாசிட்டிவான ஒரு மாதமா உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆர்எம் PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த PDF சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு PDF-ஆ வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் PDF உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.